ஒரு லாஃப்ட், அதாவது சன்ஷேடு எப்படி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த சன்ஷேடோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3/4 அடி இருக்குது. 3/4 அடி சன்ஷேடு உயரம் போடணுமான்னு கேட்டால் போடக்கூடாது. சரி, அதையும் தாண்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா உள்ள சன்ஷேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரியான அமைப்பு கொடுத்து வெளியில் கூடி தண்ணி வெளியேற மாதிரி போட்டிருக்காங்க. அது ஒரு சின்ன குழாய், ஒரு 1/2 இன்ச்சு குழாய் வச்சு வெளியேற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் போடும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் கேளுங்களேன். மேலேருந்து தண்ணி வந்து இதில் ஃபுல்லாக தேங்கி இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் செடி முளைச்சி உள்ளே போக முடியாமல் இருக்குது. அந்த சூழ்நிலையில் தண்ணி வெளியவே போக முடியாது. வெளியே போகாமல் இருக்கும்போது என்ன ஆகுனா இது ஃபுல்லாக போய் செப்பரேட்டாக உள்ளேயே தண்ணி சேர்ந்து இந்த காங்கிரீட்டவே அடிச்சிருங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இதோட சன்ஷேடு வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ என்ன பண்ணணும், ஒரு பெர்ஃபெக்டான சன்ஷேட்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுவர்லேருந்து வெளியில் நீட்டக்கூடிய ப்ரொஜெக்ஷன் ஒரு 1 ஃபீட் இல்லை 1.5 ஃபீட் நீட்டிட்டு அதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் மினிமம், மேக்ஸிமம் 3 இன்ச், அதுக்கு மேலே போகிற மாதிரியான தன்மைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம சதுரக்கல் பதிக்கணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. மேலே வந்து சதுரக்கல் பதித்து வாட்டம் ஸ்லோப் கொடுத்து வைக்கும்போது மேலேருந்து வர்ற தண்ணி சதுரக்கல்லில் பட்டு வெளியில் வர்ற மாதிரி இடிஞ்சு வர்ற மாதிரியான தன்மை இருக்கணுமே தவிர இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் சன்ஷேட் போடுறத வந்து தவிர்க்கணும். இது தவிர்க்கப்படக்கூடிய ஒன்று. இதில் வெயிட் ஏற்ற நம்ம சன்ஷேட் வந்து ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டெல்லாம் கொடுக்கறது கிடையாது. சரிங்களா, ஜஸ்ட் ஒரு மழை கிளைமேட்டு வெயிலிருந்து இந்த ஜன்னலை வந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சன்ஷேடுங்கிறதை உருவாக்குறோம். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கும் ரெனோவேஷனில். தமிழகம் முழுவதும் இதே மாதிரி பழைய வீடுகளை புதுப்பிக்கிறது, புதிய வீடு கட்டுறதுன்னு அனைத்து விதமான வேலைகளையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி.